Hey guys, welcome back to my YouTube channel. Stay tuned with Ruby. So, நீங்க இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுகரை அவாய்ட் பண்றதுனால நமக்கு என்னென்ன நல்லதெல்லாம் ஏற்படுறது அப்படிங்கறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நீங்க டீ குடிக்கிற ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் மட்டும் உங்களோட டீல சக்கரை போடாம குடிச்சிட்டு வாங்க. ஸோ 10 நாள் கழிச்சு நீங்க உங்க வெயிட்டை செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் ஆகியிருப்பீங்க. ஸோ யாராச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க குவிட் அவுட் பண்ண வேண்டியது சுகரை தான். இங்கே பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் பார்த்துருப்பீங்க. ஆலியா பட், தீபிகா படுகோன், ரஷ்மிகா மந்தானா, இவங்க எல்லாம் சுகர் சாப்பிடுவாங்களா என்ன? அவங்கெல்லாம் சுகர் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு சுகரை இன்னைக்கே குவிட் பண்ணிக்கோங்க. பெனிஃபிட் நம்பர் 2, சுகர் இன்டேக்கை கம்மி பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் ஏஜ் ஆகுறது ஸ்லோ ஆகும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனை கிராஸ் லிங்க் பண்ணி ஸ்கின்ல இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டியை கம்மி பண்ணிடுவோம். இதனால நமக்கு விரிங்கல் சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ ஹை இன்டேக் ஆஃப் சுகர் சீக்கிரம் கிளவி ஆகிடும். சிம்பிள் ஆஸ் தட். பெனிஃபிட் நம்பர் 3, சுகர் இன்டேக்கு கம்மி பண்ணுறதுனால நம்ம உடம்புல எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். சுகர் வந்து சீக்கிரமாகவே நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் மிக்ஸ் ஆகி நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும். ஆனால் அந்த எனர்ஜி ரொம்ப நேரம் நம்ம உடம்புக்கு போதாது. ஸோ இதனால நமக்கு சீக்கிரமாகவே பசிக்கும். பெனிஃபிட் நம்பர் 4, நம்மளோட டிப்ரெஷன் கம்மியாகிறது. இப்படி ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் ஒரு அடிக்ஷனோ அதே மாதிரி சுகரை விடாமல் இருக்கிறதும் ஒரு அடிக்ஷன் தான் சொல்கிறாங்க. மோர் ஓவர் ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகர் வந்து கொக்கைன் போன்ற ட்ரக்ஸை விட ரொம்ப பயங்கரமான அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால நமக்கு டிப்ரெஷன் வரும். இப்போ காலையில் நீங்கள் டீ குடிக்கிறதுக்காக டீ போட்டுட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு சுகர் டப்பாவை திறந்து பார்க்குறீங்க, உள்ள சுகர் இல்லை அப்படின்னா அதை பார்த்ததும் உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வரும், டிப்ரெஷன் ஆகும், ஆங்ஸைட்டி ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு சொல்றாங்க. பெனிஃபிட் நம்பர் 5, சுகர் இன்டேக்கை நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹார்ட்டும் நம்மளோட பிரெயினும் ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட பிரெயினில் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட் உண்டு. அதான் நம்ம எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனாலுமே இந்த பார்ட்டில் இருக்கக்கூடிய பிரெயின் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சுகர் இன்டேக்கை கம்மி பண்ணிக்கும் போது இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாகுவீங்க, கிளாஸ்லேயே டாப்பர் ஆக கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட் நம்பர் 6, பல் சொத்தை, பல்லு வலி, இந்த மாதிரியான டென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாகும். மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளட் சுகர் லெவலும் ரொம்ப சீராக இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகருக்கும் லிவருக்கும் தான் ரொம்பவே க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நம்ம வாய் வழியாக போடுற சுகரை வந்து லிவர் தான் கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல அனுப்புது. அது அன்யூஸ்டு எனர்ஜியை வந்து ஃபேட் ஃபார்ம்ல லிவர்ல ஸ்டோர் ஆகிருக்கும், கொலஸ்ட்ராலா ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது நாளடைவில் நீங்கள் நிறைய சுகர் எடுத்துக்கிறதுனால கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாகி உங்களுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் வரதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. மட்டும் இல்லாமல் இதனால நம்ம இன்சுலின் சடனாக ஸ்பைக் ஆகுறதுனால நம்ம பாடி ஃபுல்லாகவே இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு ஆக்னி, பிம்ப் வர காரணமாக இருக்கு. சுகரை கட் அவுட் பண்றதுனால நமக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா அந்த சுகரை கட் அவுட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரே நாள்ல பண்ணிட முடியும். சுகர் இன்டேக்கை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்மி பண்றது அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, bye guys. See you in the next video.